ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. நம் பாதங்களில் வசிப்பவள் ஆதிலக்ஷ்மி. நம் பாதம் பிறர் மீது தெரியாமல் பட்டால் சிவசிவா என கூறி மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆதிலக்ஷ்மி நம்மை விட்டு விலகிவிடுவாள். நம் முழங்கால் பகுதியில் வசிப்பவள் கஜலக்ஷ்மி. காலை நீட்டியபடி புத்தகம் படிப்பதாலும் நெல் அரிசி இவைகளை கால்களால் மிதிப்பதாலும் நம்மை விட்டு கஜலக்ஷ்மி விலகுகிறாள். நம் இடுப்புக்கு கீழ்ப்பகுதியில் வீரியலக்ஷ்மி வசிக்கிறாள். பிறரை நிந்திப்பதன் மூலம் சாபம் பெறுபவர்களை விட்டு அந்த வீரியலக்ஷ்மி விலகுகிறாள். இடது தொடை எப்போதும் மனைவிக்கு சொந்தம். எனவே மனைவியை விடுத்து பிறன்மனை நோக்கினால் அந்த விஜயலட்சுமி விலகிவிடுவாள். வலது தொடையில் வசிப்பவள் சந்தானலக்ஷ்மி. பெற்றோர்கள் கன்னிகாதானம் செய்யும்போது பெண்ணை வலது தொடையில் அமர வைக்க வேண்டும். இடது தொடையிலோ இரு தொடைகள் இடையே அமர வைத்தால் இந்த சந்தானலக்ஷ்மி விலகிவிடுவாள். நமது வயிற்றுப்பகுதியில் வசிப்பவள் தானியலக்ஷ்மி. எச்சில் உணவு, ஊசிப்போன உணவு இவைகளை ஏழைகளுக்கோ பிறருக்கோ கொடுத்தால் இவள் விலகிவிடுவாள். நமது நெஞ்சு பகுதியில் வசிப்பவள் தைரியலக்ஷ்மி. நெஞ்சிலே நஞ்சை வைத்து பிறரை குறை கூறி குடும்பத்தை கெடுப்பவர்களை விட்டு இவள் விலகுகிறாள். நமது கழுத்து பகுதியில் வசிப்பவள் வித்யாலக்ஷ்மி. கழுத்தில் ஒரு ருத்ராட்சம் அணியாதவனும் பூணல் தாலி என குடும்ப பாரம்பரிய சின்னத்தை அணியாதவர்களை விட்டு இவள் விலகுகிறாள். நம் நெற்றியின் மத்தியில் வசிப்பவள் சௌபாக்கியலக்ஷ்மி. இவள் நம் புருவத்தை சிரைப்பதாலும் மஞ்சள் கலந்த குங்குமம் விட்டு ஸ்டிக்கர் பொட்டு வைப்பதாலும் வகிட்டில் குங்குமம் வைக்காமல் இருப்பதாலும் விபூதி நாமம் அணியாவிட்டாலும் நம்மை விட்டு விலகுகிறாள். பல தவறுகள் செய்து நம் அங்கத்தில் இருக்கும் லக்ஷ்மிகளை விரட்டிவிட்டால் நாம் எப்படி செழிப்பாக வாழ முடியும்? ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.